சரி. ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டின்னர் ஐட்டம், பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இதோட பேர் வந்து பிரெட் சில்லி. சரிங்களா? நான் இன்றைக்கி வந்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், கொஞ்சம் பட்டர் விட்டுருக்கேன். சரிங்களா? பட்டரோ நெய்யோ உங்கள் இஷ்டம், எது வீட்டில் இருக்கோ அது அவைலபிளோ அதை வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்பு என்னென்னா, நான் இன்றைக்கி ஒரு 10 ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நெய் இல்லைன்னா பட்டரில் வந்து தவாவில் வந்து டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. சரிங்களா? ஓகே. இப்போது இது நல்லா சூடாயிடுச்சு. நான் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய வெங்காயம் அதை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். இந்த பிரெட் சில்லி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈஸியாக பண்ணிடலாம், குயிக்காக பண்ணிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நைட்டு டின்னருக்கு எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும். இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா நான் ஜென்ரலாக ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம், இல்லைன்னா உள்ளே வந்து இந்த மசாலாலாம் வச்சு சாண்ட்விச் மாதிரி பண்ணலாம். இது இன்னொரு வேர்ஷன், ப்ரெட்டை வச்சு பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதே சமயம் ஹெவியாகவும் இருக்காது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரே ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இன்றைக்கி உண்டான டிப்பை நான் உங்களோட ஷேர் பண்ணுறது வந்து நெல்லிக்காய் ஊறுகாய். சரிங்களா? நிறைய ஊறுகாய் தெரியும் எல்லாருக்குமே, தெரியாதவங்களுக்காக இந்த டிப்பை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நெல்லிக்காயை வந்து அது மூழ்கிற அளவுக்கு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 5 to 7 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா வெந்துடும். அதில் இருக்கிற சீடை எடுத்துட்டிங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 1/2 கிலோ நெல்லிக்காய் எடுக்கிறீங்க, பெரிய நெல்லிக்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய். இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட், எண்ணெய் எதுவுமே விடாமல் வெறும் கடாயில் வறுத்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஊறுகாய்னால நல்லெண்ணெய் தான், எல்லாருக்கும் தெரியும். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு தாளிச்சிட்டு இந்த நெல்லிக்காயை போட்டு நெல்லிக்காயை இந்த பீசஸாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு ஒரு 2 minutes வதக்குங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், இந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஊறுகாய்க்கு உண்டான பொடி, அதையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து உப்பையும் போட்டு நல்லா வதக்குங்க. அந்த எண்ணெய் கொஞ்சம் வெளியில் வரணும், அதுதான் ஸ்டேஜுங்க, கரெக்டான பக்குவம். அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு ஒரு கண்டெய்னரை போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து மோர் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நெல்லிக்காயில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, சி இருக்குது, அயன் இருக்குது, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால் இந்த பிக்கில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் ப்ரெட்டு, அதை நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன், ஆல்ரெடி பச்சை மிளகா 2 போட்டுக்கோம், பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. இப்போ நல்லா இதை வந்து பரட்டிக்கோங்க. இதை வந்து சுட சுட சாப்பிடுங்க செஞ்ச உடனே, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடியிலேருந்து நம்ம இந்த மசாலாலாம் போட்டுக்கோ இல்லைங்களா, அதனால் நல்லா அதில் மிக்ஸ் ஆகணும் இந்த ப்ரெட்டோட. அதனால் நல்லா பரட்டிக்கோங்க.
பாருங்கள் 10 ஸ்லைஸ் ப்ரெட்டு. இது தாராளமாக மீடியமாக சாப்பிட்டா 3 பேர் சாப்பிட்லாங்க. ரொம்பவும் சாப்பிட முடியாது, திகட்டும். அதனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக நம்ம பொடியாக நறுக்குன கொத்தமல்லி கருவேப்பிலையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம யம்மியான டேஸ்டியான சில்லி ப்ரெட்டு குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பும் ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஈரோடு கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு டிப்போடையும் ரெசிபியோடையும் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Till then, this is Prasanna Nagarajan signing off.